வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் வீடியோ நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். 3மே வந்து செம்மையான ரெஸ்பான்ஸில் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4th வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்டீஜ் பிராண்டோட இண்டக்ஷன் ஸ்டவ்க்கான ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபர் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனிலேருந்து சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிற கஸ்டமர்ஸ் நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் நம்பர் 4ல் நம்ம 2 மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது பிரஸ்டீஜ் பிராண்டோட இண்டக்ஷன் ஸ்டவ்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டன் டைப், இது வந்து பிக் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன், இது வந்து டச் ஸ்க்ரீன் மாடல். ஸோ இது வந்து பிக் 3.1 V3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல். ஸோ 2 மாடலுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மாடலுமே நம்ம நிறைய வாட்டி இதுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். செம்மையாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து பிரஸ்டீஜில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகக்கூடிய இந்த மாடல்ஸ். இந்த 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். நல்ல சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற மாடல் நீங்கள் அப்படின்னா பிக் 20 அப்படின்னு சொல்கிற மாடல். இது வந்து வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ், 1600 வாட்ஸு. இதுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி வரும். இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்னென்னலாம் காமனாக ஆப்ஷன்ஸ் இருக்குமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டிர் ஃப்ரை இருக்கும், ஹாட் பாட் எல்லாமே, மில்க்ன்ற ஆப்ஷன், பாயில்ன்ற ஆப்ஷன் எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து டைமர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஆன் டைம் ஆஃப் டைம் 2 ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு மில்க் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி ஆன் டைமை நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆஃப் டைம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பக்கத்துலேயே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த டைம் ஆஃப் டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ 2 டைம் ஆன் டைம் ஆஃப் டைம் 2மே செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த மாடலில் இருக்குது. ப்ளஸ் நம்ம எப்படி கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஹீட்டை கூட்டி குறைக்கிறோமோ அது மாதிரி இதுலேயும் நம்ம வந்து டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து நம்ம இதில் சூப்பராக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1600 வாட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கூட்டி குறைச்சி இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாடல், பயங்கரமாக சேல்ஸ் ஆகக்கூடிய மாடல் உங்களுக்கு பிரஸ்டீஜில் உங்களுக்கு வந்துட்டு பிக் 20 அப்படின்றது. ஸோ நார்மலாக நம்ம பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், இண்டக்ஷனை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இந்த குக் பண்ணுறீங்க இல்லையா, ஃபுட்டு நம்ம குக் பண்ணும்போது ஒரு 1000 வாட்ஸில் நீங்கள் வச்சு குக் பண்ணாலே போதும். ஸோ அந்த 1000 வாட்ஸை நம்ம குக் பண்ணுறதே நம்ம கேஸில் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் என்ன உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைக்குமோ அது 1000 வாட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் அது மாதிரி குக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் ஹீட் வைக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா உள்ள பாடி எல்லாமே ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம 1000ல் வச்சு குக் பண்ணிங்கன்னா இண்டக்ஷனோட லைஃப்பும் நமக்கு அதிகமாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இண்டக்ஷன் லைஃப் வந்து அதிகமாக வரத்துக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து நம்மளுக்கு கீழே ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும், இப்படி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து இங்கே ஓடிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆஃப் பண்ணிட்டு உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. அது மாதிரி செய்யாமல் இந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இண்டக்ஷனோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்க ஹீட் எல்லாம் இது வந்து வெளியில் எடுத்துரும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னொன்று கூல் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இண்டக்ஷன் வைக்கிறோம் இல்லையா, ஸோ இண்டக்ஷன் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடியில் வந்து மேலே சுத்தமாக வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே ஃபேன் இருக்கும்போது கீழே டஸ்ட் இருந்தால் இந்த டஸ்ட் வந்து இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபேன் வந்து சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி 1000 வாட்ஸில் வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பாத்திரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பேஸ் இந்த பிளேட் செராமிக் பிளேட்டுக்குள்ளே வரா மாதிரி பாத்திரம் வைங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சுருவாங்க. ஸோ அந்த ஓவர் வெயிட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த கிராக்ஸ் எல்லாம் இங்கே டெவலப் ஆகும். எந்த இண்டக்ஷனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த ஒரு கரெக்டான ஒரு வெசல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1600 வாட்ஸு உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு வரும். எல்லாமே பட்டன் டைப் இதில். ஸோ இதில் வரது எல்லாமே உங்களுக்கு பட்டன் டைப்பில் இருக்கும். நம்ம ஈஸி டு ஆப்ரேட், நம்ம எல்லாருமே ஈஸியாக வயசானவங்களையும் சின்னவங்களையும் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவோட இன்னொரு பெரிய பெனிஃபிட்னா சேஃப்டி. ப்ளஸ் இது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த ஃபயர் ஆகுமோ இதாகுமோன்ற ஒரு கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது.
சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வச்சு நம்ம கேரி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ்னா ஒரு இடத்துல நம்ம கிச்சனில் வச்சு தான் நம்ம சமைக்க முடியும். ஏன்னா சிலிண்டர் எல்லாத்தையும் கட்டி நம்ம ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஆனால் வேற இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சு குக் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவை ஒரு ஃப்ளக் பாயிண்ட். அந்த ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருந்ததுன்னா போதும், நம்ம பெட்ரூமில் வச்சு குக் பண்ணிக்கலாம், ஹாலில் வச்சு குக் பண்ண, டிவி பார்க்கும்போது பண்ணிக்கலாம், கிச்சனில் வச்சு பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு போர்ட்டபிலிட்டி வந்து அடுத்த மாடல். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிக் 3.1 V3 அப்படின்னக்கூடிய ஒரு மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன். இது வந்து டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு. இதில் எப்படி நம்ம பட்டன் டைப் நான் சொன்னேனோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபெதர் டச் சும்மா வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு. ஸோ இங்கே பட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் இது வந்து ஒரு சிங்கிள் பிளேட்டில் இருக்கும். இப்போ சிங்கிள் பிளேட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஏதாவது கீழே சிந்திடுச்சுன்னா கூட ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக நம்ம க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ப்ளஸ் நான் இதில் எப்படி நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் யூசேஜ் பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000. இது வந்து 2000 வாட்ஸ் உங்களுக்கு, 2000 வாட்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இருந்தாலும் நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா அவசரத்துக்கு நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் 2000 வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நம்ம குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 1000 உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் வச்சே நீங்கள் குக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதிகமாக ஓவர் ஹீட் வச்சு நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அது 1000 வச்சு நீங்கள் குக் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதுலேயே அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமோ எல்லா ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்கும். இதுலேயும் ஆன் டைம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஆஃப் டைம் ஃபெசிலிட்டிஸு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். போக இதில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபியூச்சர் அட்வான்டேஜ் இருக்குது, அடிஷ்னல் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ரீசெட் விசில் கொடுத்துருப்பாங்க. விசில் கவுண்டர் உங்களுக்கு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விசில் ப்ரீ செட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு குக்கர் வைக்கிறீங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 விசில் ஆகும், 2 விசில், 3 விசில், 4 பேர். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ விசில் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விசில் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. நார்மலாக அது வந்து அந்த ஃபீச்சர் வந்து நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கிடையாது. ப்ரெஸ்டீஜில் இந்த மாடல் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் குக்கரை வச்சு நீங்கள் பக்கத்தில் நிற்கணும் அவசியம் இல்லை, கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 3 விசில் ஆச்சா 4 விசில் ஆச்சா அப்படின்னு இந்த கன்ஃபியூஷனே வராது. ஆட்டோமேட்டிக்காக இண்டக்ஷன் ஸ்டவ்வே சென்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ விசிலில் வச்சு செட் பண்ணிடுறீங்களோ அந்த விசில் வந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல சொன்ன 2000 வாட்ஸ். இதுக்கும் நம்மளுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. நம்ம நியரஸ்ட் ப்ரெஸ்டீஜோட நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயே அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கோசரம் ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபரில் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஸோ 2 மாடல். ஸோ 2 மாடலில் எந்த மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்தீங்கன்னா இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு ட்ரைப்ளை கடாய் ஒன்று கொடுக்குறோம். நான் இப்போ நிறைய பேர் இப்போ ட்ரைப்ளை சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை கடாய்க்கு சேஞ்ச் பண்ணனால இப்போ நம்ம வந்து சூப்பரான ட்ரைப்ளை கடாய் ஒன்று கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர். நாங்கள் வந்து 26 சென்டிமீட்டர் ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ட்ரைப்ளைனா எல்லாருக்குமே தெரியும், நம்ம 3 லேயர் இருக்கும். டோட்டலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3 லேயர் இருக்கும். ஸோ அவுட்டர் லேயரும் இன்னர் லேயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். அவுட்டர் பார்த்தீங்கன்னா 430 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ இண்டக்ஷனில் வச்சு குக் பண்ணுறதுக்கு அவசரம் அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ரெண்டுத்துலையுமே வச்சு நீங்கள் சமைச்சிக்க முடியும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அந்த மேட் ஃபினிஷிங்னால என்னன்னா நமக்கு ஒட்டாது உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு எதுவும் அடிப்பிடிக்காது. ட்ரைப்ளைனாலே ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா எதுவுமே ஒட்டாது உங்களுக்கு வந்துட்டு. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் பாலிஷ் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ட்ரைப்ளை பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னொன்னா நமக்கு லெஸ் ஆயிலில் நம்ம குக் பண்ண முடியும். கொஞ்சமாக ஆயில் விட்டு நீங்கள் குக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஏன்னா அடிப்பிடிக்காதனால க்ளீன் பண்ணுறதோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமான ஆயில் விட்டு நம்ம குக் பண்ண முடியும். ஸோ ஆயில் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சமையல் ஆயிலை குறைச்சிங்கன்னா நம்ம ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து லெஸ் ஆயிலில் நம்ம வந்து இதில் குக் பண்ணிக்க முடியும். ஸோ 2 மாடல் எந்த இண்டக்ஷன் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு 26 சென்டிமீட்டர் ட்ரைப்ளை கடாய் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். உங்களுக்கு ஒரு கோம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். வித் லீடோட வந்துடும், லீடோட வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோம்போ ஆஃபரில் இந்த பிக் 20 இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து வெறும் 3200 ரூபாய்க்கு. நம்ம தனித்தனியாக வேணும்னாலும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்க முடியும். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா வெறும் 1999 ரூபா. இந்த பிக் 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1999 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நீங்கள் தனியாக கடாய் தனியாக வேணும், 26 சென்டிமீட்டர் கடாய் தனியாக வேணும் 1750 ரூபா வரும். ஸோ நீங்கள் தனித்தனியாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3750 ரூபா வரும். ஆனால் இது கோம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் 3200 ரூபாய்க்கு கொடுக்கும்.
ரெண்டுமே சேர்த்து வெறும் 3200 ரூபா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ரெண்டுமே சேர்த்து. அதே மாதிரி இந்த மாடல் 3.1 V3 எடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து கோம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4850க்கு ஒரு பிக் 3.13 இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ளஸ் இந்த கடாய் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு 4850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தனித்தனியாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3600 ரூபா வரும். 3600 ருபீஸ் வரும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும். அதே மாதிரி இந்த கடாய் எடுத்தீங்கன்னா 1750 ரூபா. உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5350 ரூபா வரும். ஆனால் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 4850 ரூபாய்க்கு இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிள். ப்ளஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னா இப்போ பொங்கல் வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு டிஸ்பேச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12th க்ளோஸ் பண்ணிடுவோம். 12ஆம் தேதியோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆர்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் தான் டிஸ்பேச் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பொங்கலுக்கு அதுக்கு ஹரிபரியில் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டெலிவரி ஆகிறது கிடையாது ஹாலிடேஸ் வரதுனால. ஸோ நம்ம 12th டிஸ்பேச் க்ளோஸ் பண்ணோம். ஆனால் சீக்கிரமே வேணுன்ற கஸ்டமர்ஸ் அதுக்கு முன்னாடியே உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாடல் பிக் 20 வேணுமா இல்லை 3.1 V3 வேணுமா ரெண்டுத்துமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து ஆன்லைனில் பண்ண தெரியாத அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாமே கொடுத்து உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம நேரடியாக நீங்கள் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதுலேயும் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் பொங்கல் ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். until then bye from PLS.